விஜய் அவங்க அத்தைக்கிட்ட சொல்றாரு, நம்ம இப்படி பண்ணலைன்னா யமுனாவை நம்ம காப்பாத்திருக்க முடியாது அத்தை. அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அத்தை. அதனாலதான் காவேரி இவளை ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. தப்புதான் அத்தை, இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டு பண்ணியிருக்கணும். ஆனா அதுக்கான டைம் நம்ம கிட்ட இல்லை. யமுனா ஒரு நிலையில இல்லாதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. காவேரி அம்மா தப்புதாம்மா, என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி காலெல்லாம் விழுகுறாங்க. ஆனா அவங்க அம்மா மனசு உடஞ்சு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப விஜய் சரிவா நம்ம வீட்டுக்கு கூட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா அவங்க அம்மா ஆளாத்தி எடுத்து உள்ள இருந்து வராங்க. அப்ப யமுனா ஒடியாதுல அவங்க அம்மா காலில் விழுகுறாங்க. அம்மா என்னைய மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதாம்மா, நீ என்னை ஏத்துக்கம்மா அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, உங்களை விட்டா எனக்கு யாருடி இருக்கா. அவங்க அம்மா ஏத்துக்கிறாங்க. ஆளாத்தி எடுத்துட்டு எல்லாரும் காலையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அது உள்ள போனாலும் அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது பெரிய தப்புடி. அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. அவ படிப்பையும் ஒழுங்கா முடிக்காம இப்ப எல்லாத்துலயும் அங்கிட்டும் போய் நிம்மதிடாம இங்கிட்டும் நிம்மதிடாம இருக்கா அப்படிங்கிறாங்க. காவேரி சொல்றாங்க, அப்பா இல்லாத நேரத்துல அவர் வரவும் அம்மா அந்த அப்பா சைட்ல அவர்கிட்ட கிடைச்சோடனே மாறிட்டா, அந்த வேற மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கா சொல்றாங்க, அவ அங்கேயும் போய் அவதிப்பட்டு தான் போறா, நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் டீ கொடுக்கும்போது நிவினுக்கும் போய் கொடுக்குறாங்க. எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைச்சுக்கிறாங்க, பிடிக்காம கல்யாணம்